guys, welcome to Great Cooking. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஸ்க்ராம்பிள்ட் எக் பிரியாணி. லெட்ஸ் டூ இட். ஒரு கடாய் எடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 4 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இப்போது 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸில் இந்த ரெசிபி செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரேஷியோஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை 4 உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் இதை சேர்த்துட்டு முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 70% ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் இதை பிரியாணியில் போட்டு இன்னும் வேக வச்சு எடுப்பேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் ஸ்டார் அனீஸ்லாம் இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 அதையும் ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி புதினா இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பொறுமையாக தான் வேகும். ஸோ அதை அப்பப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை எப்பயுமே வச்சுட்டு மூடி வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக மசியும். அடுப்பை எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செய்யும்போது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு நான் சொன்னேன். ஸோ நான் இப்போ 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு லைட்டாக உப்பு கக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் இந்த தண்ணியும் ஒரு ஈக்குவல் லெவலில் வர அளவுக்கு நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் வேக வச்சாலே அரிசி கிட்டத்தட்ட 60-70% வெந்துடும். ஒரு மூடி போட்டு நீங்கள் வேக வைங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் 2மே ஈக்குவல் லெவலில் வந்துருச்சு. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதிலே பாருங்கள், அரிசி ஒரு 60-70% வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக இதை கிண்டிட்டு இப்போது அடுப்பை திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு தம் போடலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த பிரியாணி கடாயை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மூடி போட்டு நான் மேலேயும் தம் போடுறேன். ஒரு பெரிய பாத்திரம் தண்ணி, நான் சின்ன குடம் எடுத்திருக்கேன், அதில் தண்ணி ஊற்றி வச்சு, அப்போ தான் தம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தம் போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வச்சு தம் வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள், உதிரியான ஸ்க்ராம்பிள்ட் எக் பிரியாணி ரெடி. இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.